சில்ட்ரன் shall we start? இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் பற்றி பார்க்க போகிறோம். டைப் ஏங்கிறது உள்ள வாட்டர் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். உட்டு, பேப்பர், ஃபேப்ரிக் இந்த இடங்களில் தீ பிடிச்சா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டைப். அடுத்து டைப் பி உள்ள என்ன இருக்கும்? ஃபோம். என்ன கலரில் இருக்கும் லேபிள்? க்ரீன் கலர். இது பெட்ரோல், டீசல், ஃபியூலு, எரிபொருட்கள், மண்ணெண்ணெய் அந்த மாதிரி இடங்களில் தீ பிடிச்சா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது டைப் பி. டைப் சிங்கிறது உள்ள CO2 கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அந்த லேபிள் பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸு. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, டிஷ்வாஷர் அந்த மாதிரி உள்ளதுகள்லாம் தீப்பிடிச்சா நம்ம இதை யூஸ் பண்ணோம். ஒயரெல்லாம் தீப்பிடிச்சா டைப் சி. இது வந்து டைப் பிக்கு யூஸ் பண்ணலாம், டைப் சிக்கும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி டைப் டி உள்ளே இருக்கிறது என்ன இருக்கும்? ட்ரை பவுடர் இருக்கும். நம்ம ஸ்கூலில் இருக்கிறது நமக்கு டைப் டி. லேபிள் என்ன கலரில் இருக்குது? ப்ளூ கலரில் இருக்குது. இது மெட்டல்ஸ் இருக்கிற இடங்களில் தீப்பிடிச்சா யூஸ் பண்ணக்கூடியது. சரியா? மெக்னீசியம் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கும் இந்த மாதிரி இது ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். இது வந்து டைப் ABCD எது தீப்பிடிச்சாலுமே இது என்ன செய்யலாம்? இந்த டைப்பை யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம டைப் டி வச்சுக்கிட்டாலே இந்த 4 இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்ல. அடுத்து டைப் கே. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோட ஆயிலு, அந்த ஆயிலில் தீப்பிடிச்சா பெரிய பெரிய அளவில் ஹோட்டல் அந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த ஆயில் சமைக்கும் போது தீப்பிடிச்சிச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைப் என்னது? டைப் கே. என்ன கலரில் இருக்கும் அந்த லேபிள்? எல்லோ கலரில் இருக்கும். இது கேக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். டைப் ஏவை ஏக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். டைப் கேவை கேக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஸ்கூலில் இருக்க ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் என்ன டைப்பு? டைப் டி. என்ன கலர்?